ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். சரி, அப்படியே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கேஷ்விப் அப்படின்ற ஒரு வெப்சைட் பற்றி தான் கைஸ் பார்க்க வரோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துட்டு மணி பார்த்தா ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் வந்துட்டா ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு எலிஜிபிலிட்டிலாம் கிடையாது, யார் வேணால் வந்துட்டா இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியே ஆவீங்க. ஏன்னா வந்து நான் இந்த வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக நம்ம ஒரு ப்ரொமோஷனில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, ஓகே மக்களே, இப்போ வாங்க நம்மளோட கண்டென்ட்குள்ளே போகும். சரி வாங்க, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஷ்விப்ன்ற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணனால நான் வந்துட்டு என்னோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சோன்னா உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது $10 வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வச்சு போகணும். அதாவது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே போனே வந்துட்டு $10 வந்து கொடுத்துருவாங்க. அது வந்துட்டு அப்படி நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு $10 கிடைக்காது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா $10 கிடைக்கும். இது வந்துட்டு என்னோடய ரெஃபரல் லிங்க் தான். சரி, இதில் வந்துட்டு எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும், என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வேலை வந்து ரொம்பவே சிம்பிளுங்க. இந்த வேலை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப டைமும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணியை வந்துட்டு வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஆடு பார்க்கணும். இந்த வேலையை வந்து நீங்கள் வந்துட்டு ஆடு பார்க்குறது தான். நீங்கள் இந்த வெப்சைட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஆடு வரும். அதை நீங்கள் வந்துட்டு இது நீங்கள் அப்படியே பேக் ஸ்பேஸ் கொடுத்து வந்துட்டிங்கன்னா அந்த ஆடு பார்த்தீங்கன்னா போயிடும். அது பார்த்தீங்கன்னா மேட்டர் கிடையாது. நீங்கள் தனியாக அந்த கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒவ்வொரு இது கொடுத்துட்டு அந்த கம்ப்ளீட் இந்த கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீஸ் டோன்ட் அந்த மாதிரிலாம் காமிக்கும். அது லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு டைம் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு 35 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடுக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த 35 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்துட்டு இது ஸ்கிப்புன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் காமிப்பாங்க. அந்த செகண்ட்ஸ் இப்போ ஓடுது இல்லையா, அதுக்கு பதிலாக ஸ்கிப்புன்ற மாதிரி காமிப்பாங்க. அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கிப்பு கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். சரி, இதனால் வந்துட்டு அவங்களுக்கு என்னடா லாபம் அப்படின்னு கேட்பீங்க. அது வந்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆடு வரும். இப்போ நீங்கள் அந்த 35 செகண்டில் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஆடு பாப்பப் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆடில் வந்துட்டு இவங்க வெப்சைட்காரங்க வந்துட்டு சமாளிப்பாங்க அந்த ஆடு வரதுனால. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது ரொம்ப அதிகமாக தான் கொடுப்பாங்கன்னு சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி $10 இருந்துச்சு. நான் ஒரு ஆடு பார்த்துட்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா 57 பார்த்தீங்கன்னா அதாவது $0.57 வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. $0.57 எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட $40 மேலே பார்த்தீங்கன்னா வரும். ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா $40 கிட்ட தராங்க. இது வந்து உண்மையே ஒர்த்து தான். சரி, அப்புறம் இந்த வெப்சைட்டை நம்பலாமா வித்ரா பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியில் சொல்கிறேன். சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஆடு பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு மணி வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். சரி, அப்புறம் வித்ராவல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்ராவல் பற்றி அப்புறமா பேசலாம். சரி, அதுக்கு முன்னாடி இதில் இந்த ஒரு மெத்தட் தான் இருக்கா மணி ஏர்ன் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அதாவது இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடணும். அதாவது ரெஃபரல் லிங்க் இருக்கும் இல்லையா, ஷேர்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அதை நான் வந்துட்டு சொல்கிறேன் இந்த இது முடிஞ்சோன்னே. அதாவது அதில் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு அந்த லிங்க்கு மூலிமா கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு $1 பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஒரு ரெஃபரலுக்கு $1 கொடுப்பாங்க. அதே உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துன்னா உங்கள் ரெஃபரல் லிங்க்கு தொட்டு உள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு $10 கொடுப்பாங்க. அதாவது என்னோடய ரெஃபரல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பேன். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா எனக்கு $1 வரும், உங்களுக்கு $10 வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா லிங்க், அந்த வந்துட்டு காப்பி சிம்பிள் இருக்கும். அதை காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய்ட்டு ஷேர் பண்ணணும். அதாவது பேஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு வெப்சைட்குள்ளே வந்துட்டு அது மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு உங்களால் வந்துட்டு உங்களுக்கு $1 வந்துட்டு அனுப்பி விட்ருவாங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு யூபிஐ பேடிஎம் அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் வந்துட்டு பேபால் வச்சுருக்கணும். பேபாலில் வந்துட்டு நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேபால் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேபால் மூலிமா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதாவது உங்களுக்கு மினிமம் $100 வரணும். 100 அப்புறம் பார்த்தீங்கன்னா $70 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். $170 சேர்க்குறது தான் ஈஸி தான். அப்புறம் வந்துட்டு $1 இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 75 ரூபீஸ். இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும்.
அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 76 போகும், 77 போகும், அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு 74, அதாவது 1-2 இது மாறிட்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்தியன் ரூபியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 75 ரூபீஸ் வந்துட்டு இருக்கும் $1. அப்போனா நீங்கள் $100க்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $7500 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் $100 வித்ட்ரா பண்ணும்போது நீங்கள் $7500 நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு லெவலில் இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டு வந்து நிறையா பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. 1-2 வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தமிழ் யூடியூபர் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அவரை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு வித்ட்ரா பண்ணால் வந்துட்டு கண்டிப்பாக வித்ட்ராவல் வந்துருமா அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வெப்சைட் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களால் நம்ப முடியாது. இந்த வெப்சைட்டை நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட் நம்பாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும், கரெக்டான வழியிலே போயிட்டே இருப்பீங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது உங்கள் அமௌண்ட் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. நீங்கள் ஃபுல்லாக ஏமாற்றிடுவாங்க, உங்களை வச்சு அவங்க சம்பாரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காசு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த வெப்சைட்டோட வேலை. ஸோ இப்போ நான் வீடியோவில் சொன்னதை பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். இந்த மாதிரி வெப்சைட் வந்து யாரும் நம்பாதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நானே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்து தான் வந்துட்டு இந்த இது போய்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தமிழ் யூடியூபர் வந்து போட்டிருந்தாரு, சரியா ஞாபகம் இல்லை எந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு போட்டிருக்கும்போது நானே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சாப்பிட்டுட்டு என்னடா இது ஒரு ஆடு பார்த்ததுக்கு இவ்வளோ காசு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறமா போய்ட்டு செக் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சது. நீங்கள் கூகுளில் கூட போய் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கேன்வி ட்ரெஸ்ஸு, அது என்னடா கேஷ்விப், கேன்வி ட்ரெஸ்ஸு கேஷ்விப் வெப்சைட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கூகுளே சொல்லும், அதாவது இதை வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி தர மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் இது பண்ணணும். நான் போய்ட்டு செக் பண்ணேன், அப்புறமா இந்த மாதிரி வந்ததே. சரி நம்மளும் சரி அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிருந்தது அவர் போட்டிருந்ததுக்கு. ஸோ நம்ம சரி அவ்வளோ பேர் ஏமாந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணது. இப்போ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்ல அப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்பியிருப்பீங்க இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நான் கடைசியில் தான், அதாவது எத்தனை பேர் நம்பியிருப்பீங்க அப்படின்றது பார்க்குறதுக்காக தான் நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லவே இல்லை. சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்னால் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரிஜினலாக இல்லை ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு கூகுளெலாம் பார்த்துட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் இது ஒரிஜினலாக வித்ட்ரா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நிறையா பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இது ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வந்துட்டு, அதாவது உங்களோட கொஞ்சம் வேலைக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்குற மாதிரி மோஸ்ட்லி இருந்தாலே அது ஃபேக்காக தான் இருக்கும். அதுக்குன்னு எல்லாமே ஃபேக்குன்னெலாம் சொல்லிட முடியாது. நிறையா இது உண்மையான இது நிறையா வெப்சைட் கூட இருக்குது. அப்புறம் நீங்கள் சும்மா எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு போயிட்டு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் வந்துட்டு வைரஸும் பார்த்தீங்கன்னா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா பார்ப்போம். என்னோட செக்யூரிட்டியில் வந்து இந்த சொல்லியிருந்தாங்க, அதாவது ஓப்போ செக்யூரிட்டி இது இருக்கும் என் மொபைலுக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்தது, அதாவது இந்த வெப்சைட் வந்துட்டு செக்யூரிட்டி கிடையாது அப்படி இப்படின்னு பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரியே வெப்சைட்னால் நீங்கள் யூஸ் பண்ணி டேப் ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு மொபைலில் வந்துட்டு வைரஸ் ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லா வீடியோவும் நீங்கள் நம்பக்கூடாது. யூடியூப்பில் போடுறவங்க எல்லாருமே உண்மை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் உண்மையை தான் சொல்லுவேன். இந்த யூடியூப்பை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி உண்மை எல்லாத்துமே ட்ரூத்தை தான் வந்து நான் வீடியோவாக போடுவேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. உங்கள் கைஸ் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ அடுத்தவங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.